அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய இரவில் அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து, யா அல்லாஹ், என் சமூகத்தில் எல்லா நபர்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். அல்லாஹ் சொன்னான், உங்கள் சமூகத்தில் எல்லோருடைய பாவத்தையும் நான் மன்னித்து விடுகின்றேன். ஆனால் உங்கள் சமூகத்தில் ஒரு நபர் இன்னொரு நபருக்கு செய்த அந்த அநீதமிழைக்கப்பட்டவர் மன்னிக்கின்ற வரையும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் மன்றாடினார்கள், யா அல்லாஹ், அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு நீ உன் புறத்திலிருந்து அருளை கொடுத்து விடு, அநீதம் செய்தவருக்கு நீ மன்னிப்பை வழங்கிவிடு என்று சொன்ன பொழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடிக்கொண்டே இருந்தார்கள். முஸ்தலிஃபாவில் வைத்து இன்னும் அந்த துவாவை தொடர்ந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுநாள் காலையில் முஸ்தலிஃபாவில் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். சஹாபிகள் காரணத்தை கேட்ட பொழுது, அல்லாஹ் என் சமூகத்தில் எல்லோரையும் மன்னித்து விட்டான், ஒரு நபர் இன்னொரு நபருக்கு செய்த அந்த அநீதத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள். ஷைத்தான் இதை பார்த்து தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அழுது கொண்டே கேவலப்பட்டு செல்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப அந்த அரஃபாவில் முஸ்தலிஃபாவில் இன்றைக்கு ஹாஜிகள் கூடியிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய துஆவில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக துஆ செய்தார்கள் என்று நன்றியோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.